ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பேக் பார்ட் பார்த்துட்டோம். வீடியோவில் செகண்ட் பார்ட்டில் வந்து ஸ்லீவ் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்க்க போகிறது ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாத் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து பட்டி நான் அதெல்லாம் கட் பண்ணி நீட்டாக காமிக்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும். எந்த அளவுக்கு ஸ்லீவ் வந்து ப்ளவுஸ் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் மார்க் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நம்ம ஷோல்டருக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம நெக்கு வித்து வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்கோட அளவு அப்படியே ப்ளவுஸை நம்ம வந்து மெஷர்மெண்ட் டேப் வச்சு சொல்லலை, அளவு ப்ளவுஸ் வச்சு மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ மெஷர்மெண்ட் டேப்பை ரெடி அளவில் வைங்க. எந்த அளவுக்கு இருக்குது, எந்த சைஸ் பார்த்துக்கோங்க, இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கும் பாருங்கள், லைன் போட்டுக்கலாம். குடஞ்சி கட் பண்ணுறக்க இந்த அளவுக்கு குடஞ்சா போதும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும். லைட்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் பட்டி, அந்த ஹூக் தைக்கிற இடம் வைப்போம் இல்லையா, ஐப்பட்டி ஹூக் பட்டிக்கு. ஸோ கொஞ்சமாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து ரேடி அளவுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, லைட் கர்வ் வந்து கொடுக்கணும். ரொம்ப ஈஸி. ஃப்ரண்ட் பார்ட்டு லைட் கர்வ். இதோடைய ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோக்கு கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம எத்தனை இன்ச் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இங்கே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இப்போது மார்க் பண்ண இடத்த நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த லைனை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கர்வ் கொடுத்தா போதும். ஓகே, அவ்வளோதான்.
இப்போது ஃப்ரண்ட்டோடைய கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தாங்க போகும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ நம்ம எந்த அளவு பார்க்கணும் பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கிற ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங், அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேர் கட்டிங் ப்ளவுஸு. ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம அளவு வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தும் இதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஓகே, இதை தான் நம்ம டாட் பிடிக்க வேண்டியது. டாட் வந்து எந்த இன்ச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கான அளவு வந்து நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம அந்த ஸ்டிச்சிங்காக போயிடும், அதனால் அந்த லைனு. ஸோ நம்ம ரெடி அளவிலிருந்து இந்த டாட்டோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவிலிருந்து டாட்டோட அளவு இங்கே வருது. ஓகேவா? இந்த இடத்துல ரெடி அளவிலிருந்து டாட்டோட அளவு வருது. ஸோ இங்கே ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இங்கே தான் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். ஓகேவா? இங்கே ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஜாயின் பண்ணுறது இதோட நீங்கள் அந்த ஜாயின் பண்ணுற அளவு தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் இந்த டாட் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். ஸோ இப்போது மிட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அதிலிருந்து அவங்களுடைய டாட்டோட அளவு வந்து எப்படி இருந்தாலும் 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு. ஓகே, இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டாட் வந்து நீங்கள் சென்டர் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் இங்கே இந்த ஹம்கோல் சைடில் இருந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டு இந்த டாட்டு. இது வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் பாருங்கள், ரெடி அளவிலிருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு இருந்தால் கூட ஓகே தான். உங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப் வந்து நீட்டாக கிடைக்கும். ரெடி அளவிலிருந்து இது வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த அளவு வந்து நீங்கள் நல்லா பார்த்து தெளிவாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து நம்ம கட் பண்ணும்போது இது வந்து பாருங்கள் இங்கே வந்துடும். ஸோ இதுதான் அதோடைய அளவு. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, டோட்டல் ஹைட்டு ரெடி அளவிலிருந்து பட்டியோட ஹைட்டு எங்கே இருக்குது பாருங்கள். இந்த மார்க் வந்து இங்கே இருக்குது. பட்டியோட அளவு வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? நம்ம பட்டியோட அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். அளவுகள் பார்த்துக்கோங்க. சாரி, பாதி வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு.